இங்க வந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. ப்ளஸ் வந்து ஃபன் பண்ணலாம், யாரை வேணா இடிக்கலாம். நான் ஒண்ணுமே நினைக்கிறோம், ஒன்லி ஜாலியாக இருக்கு, மஜா பண்றோம், ஃபன் பண்றோம், கிளம்பி போயினே வரோம். எல்லாமே சைட் அச்சமா இப்போ வந்து I feel really அந்த எக்ஸைட்டிங்கா இருக்கு. You know, it's like memories for me. எல்லா என்ஜாய்மெண்ட் இருந்தாங்க. சம் அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடைச்சாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, ஜாலியாக இருந்தோம், வைபாக இருந்தோம். மதுரையில் நான் ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து ஃபீல் பண்ணதை விட இங்கே எனக்கு ரொம்ப பெட்டராக இருக்கு. அங்கே உண்டான காயமும் நாளை மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே என்ன காதலான போதும் என் மேனி தாங்கி கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது சென்றேனே என்ன காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க அழுகை வந்தது என்ன சோகம் உன்னை தாக்கும் என்று போது வந்த அழுகை நின்றது. இங்க வந்தா எல்லாருமே ஒண்ணா இருக்கனால I feel happy streets nice. சோ இங்க ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ்ல இருக்கும். ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ்னாலே வைப், வேற லெவல் வைப். சோ ஈவென்ட்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம கேங் எல்லாம் சேர்ந்து திருப்பி பாட்டெல்லாம் பாடி வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இப்ப வரைக்குமே மனசு வரல எங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போறதுக்கு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், இங்க வந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. ப்ளஸ் வந்து ஃபன் பண்ணலாம், யாரை வேணா இடிக்கலாம். ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. ஃபன் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி யாருமே வந்து யாரையும் வந்து எடை போடாம எல்லாரோடையும் ஜாலியாக ஃபன் பண்ணுற இடம். ஸோ அந்த இதுக்கு போனால் நீ அது இதுன்னு பேசுவாங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாருமே ஒன்றா இருக்கனால I feel happy streets nice. காலையில எழுந்து நீங்க ஜிம்க்கு போலாம், நிறைய இருக்கு நம்ம பண்றதுக்கு. காலையில எழுந்த உடனே எதுக்கு 6:30 மணிக்கெல்லாம் நிறைய பேர் கிளம்பி வந்துடுறாங்க. இது எப்பயாச்சும் தான் நடக்குது. ஸோ அதனால இங்க வந்து என்ஜாய் பண்றதுல ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தான். நான் இங்கே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். நான் சென்னையில் தான் இருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நடந்திருக்கு. பட் நான் இப்போ தான் வந்திருக்கேன். பார்க்கும்போது நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி மார்னிங்லாம் நீங்கள் வேறு ஆக்டிவிட்டி போகலாம், இங்கே ஏன் வரீங்கன்னு கேட்குறீங்களா? இது ரெகுலராக டெய்லி நடந்ததுன்னா டெஃபினட்டாக வரப்போகிறது கிடையாது. ஸோ இது எப்பயாவது நடக்கிறனால அந்த கிரேஸ் இருக்குது. லாஸ்ட்டாக நான் இங்கே வந்தது 2 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் பெரிய கேப் இருந்ததா. ஸோ இப்போ வந்து I feel really அந்த எக்ஸைட்டிங்காக இருக்கு. You know, it's like memories for me. ஆமாம், எனக்கு நேற்று தான் போர்ட்ஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணலான்னு அப்போ தான் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நடக்குது நியூஸ் வந்ததா. இட் வாஸ் a nice way of socializing. நல்லா ஜாலியா இருக்கு. லைக் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் போர்ட்ஸ் டென்ஷனுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு ஹேங் அவுட் பிளேஸ் மாதிரி இருக்கு. இட் வாஸ் வெரி நைஸ். ஆமாம், ஓவரால் ஃபன், வெரி ஃபன். நான் ஒண்ணுமே நினைக்கிறோம், ஒன்லி ஜாலியாக இருக்கு, மஜா பண்றோம், ஃபன் பண்றோம், கிளம்பி போயினே வரோம். எல்லாமே சைட் அச்சமா வாட்ச் அவுட்டமா அவ்வளோதான். சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு போடுறா. நிறுத்துற அவனை வைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? லீவு நீ ஃபன் பண்றது ஜாலியா வந்தோம். அவ்வளோதான். அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர்ல அவன் சுத்தின்னு இருப்பான், எங்கேயோ போயிட்டு வருவான். அவன் ஒய்ஃப்ல சண்டை வாங்குவான், அடி வாங்குவான், நானே திட்டுவாங்க, அடி வந்தாலே நம்ம இங்க சந்தோஷமா இருக்கும். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு வைப். அவ்வளோதான், யாரா இருந்தாலும் மைண்டை ஃப்ரீ பண்ண அதுதான் மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஜிம்க்கு போலாம் இல்லையா? ஜிம்முக்கு போவோம், எங்க வேணா போவோம். வந்தாதான் வைப்பா இருக்கும். அவ்வளோதான், நம்மள எப்பயும் வைப் பண்ணுவோம். அவ்வளோதான். உங்களை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி ஸ்ட்ரீட்டை பத்தி ஒரு லைன்ல சொல்லணும்னா என்ன? மஜா பண்ணுவோம். ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. பீப்புள்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்களே. ஸோ அவங்களாம் சாட்டர்டே மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாகவே இருப்பாங்க. ஸோ பீப்புள்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து நல்ல பிளேஸ் தான். ஸோ சூப்பராக வைப் பண்ணலாம். எல்லோரும் நியூ பீப்புள் கிடைப்பாங்க. நிறைய பேர் வேறு ஊர்லேருந்துலாம் வராங்க. சூப்பராக இருந்துச்சு. உண்டான காயமும் நாளை மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே என்ன காதலான போதும் என் மேனி தாங்கி கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது சென்றேனே என்ன காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க அழுகை வந்தது என்ன சோகம் உன்னை தாக்கும்
வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே பெரியுமா, சிவகாமியே சிவனு நீரு பாடியே அதுவும் உனக்கு புரியுமா. அபிராமி லாலியே லாலி லாலியே, அபிராமி லாலியே லாலி லாலியே. ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? அட நல்லா இருக்கு. 55 years old then வந்து பிறந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. எல்லா பீப்புளும் வந்தாங்க. We can mingle to all the ages. Like saree கட்டினவங்க டான்ஸ் ஆனாங்க, 2 piece போட்டவங்க டான்ஸ் ஆனாங்க. And all these my brothers இப்போதான் மீட் பண்ண எல்லாருமே. So ஒன்னு ப்ரொஃபஷனல், ஒருத்தன் ப்ரொஃபஷனல் வந்து அட்வொகேட், ஒருத்தன் போலீஸ், ஒருத்தன் பேங்க்ல ஒர்க் பண்றான். So I see him too. So ஒரு குழந்தை அந்த ரிங்ல ஆடுறா. So all are motivating. It's not be like that. ஒன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி டிஜே தீபிகா வரவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? அவங்க வரல. இன்னொன்று வந்து அந்த ரத்த கொதிப்பு பார்த்துலாம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். அந்தமா அப்படின்னு போயிடணும். அதான் போறேன். டிஜேன்னு சொல்லிட்டு லவ் பாட்டுலாம் போடுறாங்க. ஒரு வைபா வந்தோம். அங்க மூணலாம் அடிச்சாங்க, ஒரு வைபா இருந்துச்சு. இங்க ஒரு இதுவும் இல்லை வைபா. இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப போன வாட்டி எல்ஐசியில் நடந்துச்சு. அந்த இதோட ரொம்ப ஃபீலாக நடக்கலை. வந்தோம், என்ஜாய் பண்ணோம், அவ்வளோதான். ரொம்ப வந்து வைபாக இல்லை. அந்த அளவுக்கு இந்த ரெடி ரொம்ப 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 கம்மின்னு சொல்லலாம். என்ன கம்மியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த டிஜே அதிக சாங்ஸ் எதுவுமே இல்லை. அங்கே ஃபெசிலிட்டி கேம்ஸ்லாம் இருந்துச்சு அதிகமாக. இங்கே அதிகமாக இல்லை. மவுண்ட் ரோடில் இருந்தமே இங்கே அதிகமாக இல்லை. எல்லாம் என்ஜாய்மெண்ட் இருந்தாங்க. சம் அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடைச்சாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் ஜாலியாக இருந்தோம், வைபாக இருந்தோம். ஹாப்பி ஸ்ட்ரீட்டு நான் வந்து என்னோட நேட்டிவ் மதுரையில் நான் ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து ஃபீல் பண்ணதை விட இங்கே எனக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது. அங்கே வந்து ஜஸ்ட்டு எல்லோரும் ஜாலியாக டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி மட்டும்தான் போச்சு. இங்கே வந்தால் கேம்ஸ் எல்லாமே பண்ணாங்க. அது போக நாங்களும் எங்கள் சைடில் இருந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேறு பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் ஒரு மியூசிக் பேண்ட் வச்சுருக்கோம். அதிலேருந்து நாங்களும் எங்கள் சைடில் இருந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். அதனால் ஒரு ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் வந்து நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அது போக எங்களை சுற்றி க்ரௌடு நின்று எங்களை என்கரேஜ் பண்ணது வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பர்ஃபார்ம் பண்ண மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து டிஃப்ரெண்ட் வைவாக இருக்குது. இது வரைக்கும் நான் போன வாட்டி நடந்தது, பட் என்னால் அட்டன் பண்ண முடியல. பட் இந்த டைம் வந்து நாங்கள் வந்து ஷோவாகவே பண்ணுவீங்க. ஸோ வியூஸ் டு டூ, நாங்கள் ஒரு பேண்டு தான். ஸோ அது வந்து ஒரு மக்கள்லாம் வந்து அப்படியே ஜாலியாக அப்படியே எல்லோரும் பாட்டு பாடி, ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் நாங்கள் எப்படியோ பாட போகிறோம். அந்த பாட்டு அவங்களுக்கு பிடிச்சவே அவங்க வைபாய் எங்களுக்கு வந்து காலங்காத்தால் ஏஞ்சி வரதெல்லாம் எனக்குலாம் பெரிய டாஸ்க்கு. உடனே அவங்க வந்து எங்களுக்கு ஒரு வைப்பு கொடுத்து ஒரு எனர்ஜி கொடுத்ததுன்னா ஒரு ஹோல் லெவல் திங். ஸோ இது ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருந்தது.